இந்த பதிவு என்னென்னா இந்த மில்லர் படம் எடுக்கிற டைரக்டர் மியூசிக் டைரக்டர் 2 பேரும் இப்போ ஒரு போட்டி கொடுத்தீங்க. இந்த மேலே பூவன் மதிசன், நான் ராஜ் சிவராஜ், மில்லர் திரைப்படத்தின் இயக்குனர். இவன் அந்த படத்தின் இசையமைப்பாளர். இப்போ கொஞ்சம் பேர் அந்த மில்லர் திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்களை கழிச்சு கொண்டிருக்கணும். அது 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 சம்மந்தமான ஒரு பேசு பொருளாக வந்துருக்கு. அப்போ அந்த 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 படம் சார்ந்து சில விஷயங்களை நாங்கள் சொல்லணுன்றக்க தான் இந்த காணொளி. மில்லர் என்ற ஒரு படம் திரு ஐபிசி பாஸ்கரன் அவர்களால், பாஸ்கரன் கந்தையா அவர்களால் ஐபிசி புரொடக்ஷனூடாக தயாரிக்கப்பட்டு வருகிறது, வெளியிடப்பட இருக்கிறது. அதனுடைய ஆரம்ப நாள் நிகழ்வு, பூஜை நிகழ்வுகள் கடந்த 26ஆம் தேதி நடைபெற்றிருந்தது. உங்கள் சோஷியல் மீடியாக்களில் வலம் வந்து இருக்குது. உங்களுக்கு தெரியும், பூவன் மீடியாவுடைய சப்ஸ்கிரைபராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இருந்தால் உங்களுக்கு எங்களை பற்றி அதிகமாக எங்களை விட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கந்தையா பாஸ்கரன் ஐபிசி குழுமத்தினுடைய தலைவர் கந்தையா பாஸ்கரன் அவர்களிடம் நாங்கள் எங்களிடம் ஒரு கதை இருக்கிறது, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்களான்னு கேட்டதற்கு நாங்கள் ஒரு கதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அவர் ஓம் என்று சொல்லியிருந்தார். அந்த கதை மில்லர் படத்தையே நாங்கள் இவர்கிட்ட எடுப்போமா என்ற ஒரு முடிவை நாங்கள் கேட்டிருந்தாங்க. இப்படி ஒரு கதை இருக்கு மில்லர் என்ற படம், இதையே நாங்கள் செய்வோமான்னு சொல்லிக்கல. கொஞ்சம் ப்ரொடக்ஷன் அடிப்பதற்கு அவர் சம்மதம் தெரிவித்திருந்தார்ன்றதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. தீபந்தம் திரைப்படம் 5ஆம் தேதி நோர்வேல ஓட போகுது, அதுக்கு பிறகு சுவிஸில் ஓட போகுது. ஏற்கனவே 26ஆம் தேதி சுவிஸில் ஓடி இருந்தது, 2ஆம் தேதி பிரான்சில் ஓடி இருந்தது. நீங்கள் சில நேரம் தவறோடப்பட்டிருப்பீங்க. அடுத்த மாதம் ஏப்ரல் வரைக்கும் தீபந்தம் திரைப்படம் எல்லா புலம்பெயர் தேசங்களையும் திரையிடப்படுறதுக்கு தயாராக இருக்கிறது. நீங்கள் தீபந்தம் படம் பார்த்தா அந்த பேட்டியை போடுறேன்னு கொஞ்சத்தை நல்ல விஷயம் எங்களுக்கு அதுக்கு பதில் சொன்னது. ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்னு எனக்கு விளங்கல. என்ன தீப்பந்தத்தை பார்க்க சொல்கிறீங்களோ, நாங்கள் சொன்னதப்பா இந்த மில்லர்ன்ற பேரை மாற்றுங்க உங்களோட படத்துக்கு. நீங்கள் இன்னும் 5 வருஷத்துக்கு முதலே தயாரித்து அந்த பேரை வச்சேன்னு சொல்கிறீங்க. 3 வருஷத்துக்கு முதலே அந்த பேரை நீங்கள் ரெடி பண்ணீங்க, அந்த பேரோட கதையை ரெடி பண்ணீங்கன்னு சொன்னீங்கள். அப்போ ஃபுட்பால் கதையை ரெடி பண்ணீங்கள், உண்மையான கதையை எடுத்துருக்கலாமே. ஒரு கரும்புலி அட்டாக் இலங்கை இராணுவத்துக்கு எதிராக வெடிக்குமா, அப்புறம் கதை ஒன்றை ஸ்டார்ட் ஆகிக்குமே, அதே மாதிரி ஒரு கதை ஒன்றை ஸ்டார்ட் அப் பண்ணி அதை திரையிட்டிருந்தீங்கன்னா முழுச்சனவும் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் சுற்றி வளைச்சி என்ன சொல்கிறீர்கள், கந்தையா பாஸ்கரை காப்பாற்றுகள், அது பிரச்சனை இல்லை. அந்த ஆளுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை, உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு அந்த பேர் தான் பிரச்சனைடா, அதை விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் இப்போ பாருங்கள், திரும்பி நீங்கள் அந்த மில்லரை தான் அடுப்பீங்கன்னு நிற்கிறீர்கள். ஏன் அதுக்குள்ளே நீங்கள் சொல்கிறீங்களா எங்கள்ட பிரச்சனை? எங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் தான் அந்த பதிவு முதல் போட்டு நீங்களே பார்த்துருப்பியால் எத்தனை 1.5 லட்சத்துக்கு மேலே சேனம் அதை வியூ பண்ணி கொண்டிருக்குது. பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த பேரை தான் மாற்ற சொல்கிறேன். எனக்கு இந்த வன்முறைகள் எல்லாம் பிடிக்காது. நான் வன்முறையாளன் இல்லை. எனக்கு வன்முறை பிடிச்சிருந்தா வேறு நிலைமையாக இருந்திருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இப்போ இந்த பதிவுகளை போடாமல் உங்களோட தீப்பந்தத்தை பார்க்க சொல்லாமல் வெளிப்படையான விஷயம் மில்லர் யாருன்னு சொல்லி, அப்போ அந்த உண்மை ஸ்டோரியை என்னங்கோ நான் என் யூடியூப்பில் போட்டுக்கணும். மில்லர் எப்படி செத்தவர் என்னன்னு சொல்லி வேண்டாம், உங்களை போய் பாருங்கோ. உங்களில் நம்பிக்கை இல்லைன்னு நீங்கள் எதையும் படம் கூடாப்போ நாங்களே வந்து பார்க்குறோம். ஏன் இந்த கந்தையா பாஸ்கர் இந்த மகன் வச்சு நடிக்கிற மில்லர்ன்றது அதுக்கு வேறு பேரை மாற்றி போட்டு ரீகன் வைங்கோ. நல்ல பேர் தானே அவன் பேர், ரீகன் வச்சு இப்போ ஓடுங்கோ. நாங்களும் அது பார்க்குறோம். இல்லை நான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 கால் மில்லராண்டு நீங்கள் தொடங்கினீங்கண்டா உதுக்கு பிரச்சனை அப்போ சரியோ எப்படியோ பிரச்சனை வரும். நான் வன்முறையை தூண்டலை, திருப்பியும் சொல்கிறேன், நான் வன்முறையாளரும் இல்லை. ஆனால் சும்மா இருக்கிற ஆக்கள் ஏன் ரத்தம் சிந்த வைக்கிறீர்கள்? ஒன்று அடிபட்டு உங்களுக்கு எதிராக தேவையில்லாத வேலைடா. உங்களோட காசை உங்களோடய வச்சுருங்கோ. நீங்கள் படம் எடுத்து நீங்கள் தம்பி 2 பேரும் புதுசாக சின்ன படிலாம் இருக்கிறீர்கள். ஏன் இந்த ஊரில் நடக்கிற கதையை வச்சுடுங்கோவன். இப்போ எவ்வளோ பிரச்சனை நடக்குது, வேறு பேரை வச்சுடுங்கோ, மில்லரை போடாதீங்கோ. சுற்றி யாழ்ப்பாணத்தை சுற்றியே உள்ள போத வஸ்துகளும் அது இதுவும் எல்லாம் இருக்குது. நல்ல கதைகளாக எடுத்து செய்யுங்கோ, ஒன்று செய்யுங்கோ. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லை. இந்த இதுக்கு தம்பி நாங்கள் விட மாட்டோம். இந்த பேர் நீங்கள் அதை வச்சிங்களா நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் வேண்டாம் படம் எடுங்கோ, திரை எடுங்கோ, நாங்கள் பார்த்து போகிறோம். என்னோட சேர்ந்த எங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாருக்கும் நீங்கள் சவால் விடுறேன்டா விடுங்கோ. உதொண்டு தேவையில்லாத உங்களுக்கு வந்து பிரச்சனை. பேசாமல் அந்த பேரை மாற்றுங்கோ, கந்தையா பாஸ்கர் மகன் பேரை வைங்கோ, வேலை முடிஞ்சுது. நன்றி. இந்த மென்டாலிட்டி அதுதான் எரிச்சல் பொறாமை. இது என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால், இவர்கள் இன்னும் ஒரு வளராத சமூகம். சும்மா குண்டு சட்டிக்க குதிரை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எரிச்சல் பொறாமை
எரிச்சல் போடுறாங்க. இப்போ நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். என்ன சொன்னால், அந்த மில்லர் என்ற ஒரு படம் வந்து எடுக்கிறக்குரிய ஏற்பாடுகள் நடந்துருக்கு. அதுக்கு தென்னிந்திய கலைஞர்கள் எல்லாம் வந்து அது ஒரு தொடக்க விழாவாக சிறப்பாக நடந்தது. மில்லர் 2 பேர் வைக்கிறது, மில்லருங்கிற கரும்புலி கேப்டன் மில்லர்ட்ட பேர், இது வச்சா இது என்ன வியாபாரம் செய்யணுமோ அப்படி இப்படின்னு சொல்லி அந்த தயாரிக்க நிறுவனத்தையும் அந்த தயாரிக்க நிறுவனத்தின் மகனாரையும் வைத்த இந்த கதை உண்மையா விவரம் தெரியாம தங்க இஷ்டத்துக்கு இந்த பேச்சு நடக்காது. அதான் நான் சொன்னேன், இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ளாக்கள் இந்த உலகத்தோட வந்து வேறு உலகங்களோட அதாவது வேறு அதாவது முன்னேறின தன்மை கொண்ட வளர்ச்சியில இவங்க கனெக்ட் பண்றதே இல்லை. எங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா விளங்குது. கொஞ்சம் காலத்துக்கு முதல் 2009 முதல் எங்கள் நாட்டில் ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்பு இருந்தது. அந்த கட்டமைப்பட்ட ஒரு சர்வாதியாக வந்து என்னன்னு சொன்னால், இதோட நேற்றும் ஒரு பதிவு பார்த்த நான், லண்டனில் இருக்கிறார் ஒரு தாடிக்காரர், எங்களோட ஊரண்டான்னு சொல்கிறார். அவருக்கு தேவையில்லை கொஞ்ச நாளைக்கு முதல் போய் ரீச்சால் போய் சாப்பிட்டுருக்கிறாரு. சாப்பிட்டு நீ ஓசியில் சாப்பிட்டீங்களோ அதுக்கே அவருக்கு இவ்வளோ செம்பு ஊக்குறாய் ரீச்சா பாஸ்கரனுக்கு. ஏதோ மில்லியனர் மாதிரி அவர்கிட்ட சேப்பு 96ஆம் ஆண்டு தான் வெளிநாட்டுக்கு போய்க்கிறார். இந்தியாவிலேருந்து ஓடி இந்தியா ரெஸ்டாரண்ட்டில் நல்லது 2 ஊரை சொல்லியிருக்கிறார். இலங்கையில் கூடாது, அது வந்து ஹைஜீனிக்கெல்லாம் ஒன்றும் செய்கிறே இல்லை. அதுக்கு புதுசாக நாட்கள் நாங்கள் பழக்கணும். அன்றைக்கு நான் பவனியால் போய் சாப்பிட்னான், வடை கொண்டு வா அப்படின்னா அது கையில் கொண்டு தருது. அப்போ நான் சொன்னேன், இப்படி கொண்டு வரக்கூடாது, இப்படி சொல்லுங்கோ, நீங்கள் பழக்குங்கோ. அப்புறம் அந்த பிள்ளை அந்த ஒரு டிஷ்ஷில் வச்சு கொண்டு வருது மூடி. அது நாங்கள்லாம் பழக்கணும். சும்மா போய் குறை எடுக்காம காணையில் அந்த எங்கடையாக்களில் குறை காணாதேங்கோ, சரியா? இவருக்கு தேவையில்லாத வேலை. இவர் பேசாமல், இவருக்கு எதன் பெரிய எனக்கு இவற்ற பேக்ரவுண்டை பார்த்த தேசியத்துக்கான ஆள் மாதிரி தெரியலை. ஏன்டா ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்கிறார், அதுலேயும் சின்ன ஒரு பாத்திரத்து வந்திருக்கிறார். அதுலேயும் இயக்கத்தை கூடாமல் காட்டுறாங்க, இவர் அதில் நடிச்சிருக்கிறார். எனக்குண்டா விளங்குது இல்லை இவர் என்ன ஆளுன்னு சொல்லி நீங்கள் யாரையும் பார்த்து சொல்லுங்கள். போனால் அவர் எனக்கு நேரடி வச்சு காய்க்கட்டும். அவருக்கு இது இருந்தால் என்னோட நேரடியாக காய்க்கலாம். ஏன் என்ன பற்றி குறை சொன்னோன்னு அவர் கேட்கலாம். ஆனால் இவரை பற்றி ஆக்களுக்கு தெரியும். அவர் போட்டோதிலே கமெண்ட்டில் பார்த்துருக்கார். தேவையில்லாவே அவனுக்கு ஏன் அந்த ரீச்சா பாஸ்கர்ன்ற இதுக்கு தலைவிடுறாய், அங்கே போய் சாப்பிட்டு பேசாமல் இரு. நானும் ரீச்சாவுக்கு போனான் நல்லதுன்னு சொல்லி பண்ணிட்ட பதிவுகளில் பாருங்கோ. படம் தான் எனக்கு பிரச்சனை, பேர் படம் அந்த அவங்க எடுக்கிற கதையை பற்றி இல்லை, படத்துக்குரிய பேர் தான் எனக்கு பிரச்சனை. பேர் எடுங்கோ, வேறு எதுவும் பேர் வைங்கோ, பிரச்சனை இல்லை, சரியா? அவருக்கு அந்த தாடிக்காரன் தான் சொல்கிறேன். அவருடைய பேரை சொல்ல விரும்பல. நான் ஊரண்டு சொல்லி போட்டார், அதான் பெரிய பிரச்சனை எங்களுக்கு. ஊரண்டா நடிச்சு போட அங்கே எல்லோரும் தலைவரண்டு, அங்கேயும் தலைவர்கிட்ட வீட்டடியிலே ரெக்கார்டான் போடுறாங்க. உங்களுக்கு தெரியும், கோவில் திருவிழாவில் இந்திர விழாவில். அதை பார்த்தாலே சேனங்கள் பார்த்து கொண்டிருக்கு. அப்போ நீங்கள் கண்ணை மூடி கொண்டிருக்காதேங்கோ. தலைவர்கிட்ட வீட்டுக்கு முன்னால் ரெக்கார்டான் போடுறாங்களே, அப்போ அதை கேட்காமல் இருக்கிறாங்க. அதுதான் அப்போ மக்களுக்கு தெரியணும். ஏண்டா அவர் எங்களோட ஊரண்டே ஆக்கள் எல்லாம் வந்து அவர் அதை இயக்கமாகி பார்க்கும், புரிஞ்சா சரி. நன்றி. முன்னின்று செய்கிறதுக்கு ஆக்கள் இல்லை, ஆனால் செய்கிற ஆக்களை பார்த்து விமர்சனம் செய்து கொண்டு காழ்ப்புணர்ச்சிகளை காட்டிக்கொண்டு அவர்கள் விழுத்துறக்கூடிய வேலைகள் எல்லா இனங்கள்லையும் இருக்கு. குறிப்பாக எங்களோட இனத்தில் அது கூட இருக்கு. ரீச்சா ஃபார்முக்கு போகணுமன்றது ஒவ்வொரு முறை நினைக்கிறது, பட் அதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. இப்போ இந்த முறை நான் போனேன். ஃபார்ம் கிடையாது, அது ஒரு என்ன சொல்ற, அது துறை சார்ந்த ஒரு அந்த ஒரு என்னென்னு சொல்றது, ஒரு களிப்பூற்றடமோ இல்லாட்டி உற்பத்தி நிலையமோ விவசாய நிலமோ கிடையாது. அதையும் தாண்டி அந்த இடத்துல போய் நிக்க சில விஷயங்கள் நாங்கள் துளைச்சிட்டு இருக்கிறோம்ன்றதை எங்களுக்கு அங்கதான் விளங்கிச்சு. அந்த இதை முன்னெடுத்து நடத்துகின்ற இல்லாட்டி முன்னெடுத்து நடத்துகின்ற அந்த உரிமையாளருக்கு வந்து நான் உண்மையாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சில விஷயங்களை 10 11 அவர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நான் அறிஞ்ச வரைக்கும் புலம்பெயர் தேசத்தில் கன விமர்சனங்கள் சொல்லாடல்கள் நிறைய எல்லாம் பதிவு செய்திருக்கணும். பொது வழியில் வார 5, 6, 7 ரீச்சா ஃபார்ம்ல வந்து உணவு திருவிழான்னு சொல்லி ஒரு பெரிய விழா நடக்க போகுது. புலம்பெயர் தேசத்தில் இருந்து அங்கே போய் நிற்கிறார்கள், அந்த விழாவை போய் பாருங்க. மற்றும்படி அந்த ஒரு நேரம் வந்தார். அந்த நேரத்தில் சில கேள்விகளை அவரோட கேட்டிருந்தேன். உண்மையாக எனக்கு அது பிடிச்சிருந்து. நிறைய யூடியூபர்ஸ் நிறைய மீடியாக்காரெல்லாம் வந்து பலவிதமான கேள்வி கேட்டிருக்கேன். கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும்.
பட் என்னுடைய கேள்வி வித்தியாசமாக ஒரு ஆங்கிள் ஆகும் நான் நம்புறேன்.